சின்ன மருமகள் நிப்ரமோ தாமரை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா என்னால் இங்கே முடியலம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க. இவங்க இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமேட்டெல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ராஜாங்கத்தோடைய குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாதுடி. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அந்த ராஜாங்கத்தோடைய குடும்பம் தான். அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துடலாம் தாமரைன்றாங்க. நீ இதெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படாத. எப்படிம்மா கவலைப்படாது இருக்கிறதுன்றாங்க. நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களன்றாங்க. இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே தாமரை அவங்க கையால் அந்த சாவி கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தகுதியானவன் நான் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ரொம்பவே கவலை இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி எப்படியாச்சு அந்த தமிழ் செல்விக்கிட்ட இருக்கிற அந்த கொத்து சாவி என் கையில் வர மாதிரி நான் பண்ணுவேன்றாங்க. அவங்க பொண்ணு எப்படிமா இதை நடக்கும், என்னடி நீ இப்படி கேட்குற, அப்போ அம்மா மேலே உனக்கு நம்பிக்கையால இல்லையான்றாங்க. இல்லைம்மா நம்பிக்கை இருக்கு, அப்படியே நீ இப்படி சொல்கிற, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி நடக்கும். அந்த கொத்து சாவி என் கையில் வரதான் போகுது, நீ பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டான்றாங்க. ஏன்னா அந்த வீட்டில் என்னுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கணும்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளுடைய ராஜ்யம் தான் இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய ராஜ்யம் எங்கம்மா இருக்குது, எல்லாம் அந்த தமிழ் செல்வியோடைய ராஜ்யம் தான் இருக்குன்றாங்க. தமிழ் செல்வியோடைய ராஜ்யம் எத்தனை நாளைக்கு, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இருக்கு, அவளுடைய ஆட்டம் அடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, என்னதான் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.